அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் சந்திப்புகள் மகிழ்கிறேன். கொள்ளை லாபம் தரும் கோழிக்கொண்டை பூ. பிரம்மாண்ட கோழிக்கொண்டை பூக்களை பார்த்திருக்கிறீர்களா? லால்பாகில் மலர் கண்காட்சியில் பார்க்கலாம். கதம்பத்தில் கட்டுவாங்க, மாலையாக்குவாங்க. இங்கே பிரம்மாண்டமாக விரிஞ்சு முதலிடத்தை வேற தட்டிக்கிட்டு போயிருக்குது இந்த கோழிக்கொண்டை பூ. மிக மிக அழகாக வெல்வெட்டு மாதிரி மஞ்சள் கலரில், பிங்க் கலரில், பச்சை கலரில், ரோஸ் கலரில், வாடாமல்லி கலரில், டிசம்பர் பூ கலர்லாம் பார்த்தோம். அதுவும் அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியில் அழகர் சூடிய மாலையில் எடுப்பாக தெரிவது இந்த பிங்க் நிற கோழிக்கொண்டை பூ தான். வாடாமல்லி பூ போல் வாடாத பூ இது. இதை வெல்வெட் பூன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே வெல்வெட்டு மாதிரி மெத்துன்னு இருக்கும். வாடி உதிர நாளாகும். சொல்லப்போனால் பல மாதங்கள் ஆகும். மாலையில் இருக்கும் எல்லா பூவும் வாடின பின்னாலும் கூட இது மாலையில் உள்ள நூலோடு விடாப்பிடியாக உருவாடிக்கிட்டு இருக்கும். 90 நாட்கள் மட்டுமே மகசூல் தரக்கூடிய ஒரு போக பயிர் இது. நாற்றங்காலில் 15 நாள், பூத்து வர்றதுக்கு 35 நாள், மொத்தம் 50 நாளில் மகசூலுக்கு வந்துடும். வாரம் 2-3 முறை பறிக்கலாம். ஏக்கருக்கு மொத்தமாக 3000 கிலோ மகசூல் கிடைக்குமா. சராசரியாக 1 கிலோ 15 ரூபாய் விலை விற்பனை செஞ்சாலே 45,000 ரூபாய் வருமானம் கிடைக்குமா. செலவு 15,000 போக 30,000 லாபமாக கையில் நிற்கும் என்று சிக்கன விவசாயம் பற்றி ரமேஷ் என்ற திருப்பூர் மாவட்ட விவசாயி சொல்லியிருந்தார் ஒரு பத்திரிகைக்கு. அதுவும் வாடாமல்லியும் விதை தூவாமலே தானே எங்கள் தோட்டத்தில் பூத்து கிடந்தது. இங்கே லால்பாகில் இது பிரம்மாண்டமாக பூத்து குலுங்கியிருக்கு. கண்காட்சியில் வீட்டில் சின்னமாக தான் வரும். எனவே தோட்டம் இருக்கவங்க கோழிக்கொண்டையை வளர்க்கலாம். பூவை தூவினாலே செடி முளைக்கும் என நினைக்கிறேன். வாடாமல்லி போல தண்ணீர் ஊற்ற தேவையில்லை. மண்ணில் இருக்கும் ஈரப்பதத்தை உறிஞ்சி வேலியோரமாக வளர்ந்து அழகு கொடுக்கும். அந்தி மந்தாரை வாடாமல்லி போல அழகாக வீட்டுக்கு அழகூட்டும். எப்படி லைன் கட்டி நின்று ஃபஸ்ட் ப்ரைஸ் அட்டையை சுமந்தபடி கம்பீரமாக நிற்கிது பாருங்கள் இந்த லால்பாக் தோட்டத்தில். காலிஃப்ளவர் சைஸு கோழிக்கொண்டை பூக்களை நான் பார்த்தது அங்கே தான் முதல்ல. ஜெர்மனிலே சில பூக்கள் பார்த்துருக்கேன். இந்த கோழிக்கொண்டை பூ மாதிரி இருக்கும். காலிஃப்ளவர் சைஸில் பெருசாக இருக்கும். அவருடைய பேரெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் கோழிக்கொண்டை மாதிரி வெல்வெட் இல்லாமல் போகன்வில்லா பூக்கள் மாதிரி இப்போ கொஞ்சம் விரிஞ்ச இதழ்களோட பெருசாக அவ்வளோ பெருசு இருக்கும். பூக்கள்லாம் அழகாக இருக்கும். நிச்சயமாக கோழிக்கொண்டை பூவும் வாடாமல்லி பூவெல்லாம் பூக்களில் ஒரு ஆச்சரியமான பூக்கள் தான். நன்றி.